என்னங்க என்னங்க கேட்டுதுங்க, உங்க வகுப்புலதான் சைலன்ஸ் சொல்றீங்கன்னு நினைச்சேன். சாரி 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 சாரி. நிறுத்துறேன். எப்பப்பா காணா போச்சு? நேற்று காத்தால பாலை கறந்ததும் மேய போச்சுதுங்க. சும்மா ராத்திரியும் வரல, இப்பவும் வரலீங்க. ராத்திரியும் வரல, இப்பவும் வரல. பாண்டியா எழுதிக்க. அதுக்கு ஏதாவது அடையாளம்? முரட்டு கொம்பும் மொட்டை வாளுங்க. முரட்டு கொம்பு மொட்டை வாள் எழுதிக்க. கண்ணுக்குட்டி இருக்குதா? இருக்குதுங்க. ராவெல்லாம் கத்திக்கிட்டே கிடந்ததுங்க. கண்ணுக்குட்டி இருக்குது, ராத்திரி வரல, இப்பவும் வரல. ராத்திரில இருந்து கண்ணுக்கு பாலும் கொடுக்கல. நீ போய் பவுண்ட்ல பாரு, அங்க இல்லனா இங்க வா. சரிங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். கேட்டீங்களா? நேத்து காணாம போன எருமை ராத்திரியும் வரல, இப்பவும் வரல. அது பவுண்ட்ல தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? எந்த ஆதாரத்தை கொண்டு சொன்னேன்? எங்க நீ சொல்லு. நீ அடுத்தவன் நீ பாண்டியா நீ சொல்லு. என் மூளைக்கு எங்க எட்ட போகுது? அதானே, உன் மூளைதான் அசல் களிமண்ணாச்சுதே. நான் சொல்றேன் கேளுங்க. கறவை மாடு 2 வேளையும் கண்ணுக்கு பால் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தா யாராவது கட்டி போட்டு தானே இருக்கணும். கட்டி போட்டா எங்க இருக்கும்? பவுண்ட்ல தானே. ஆமா சார். யாராவது திருடன் தட்டிட்டு போயிருந்தா? திருடனா? எழுந்து நில்லு. துப்பறி ராஜ் இருக்கிற ஊர்ல திருடனா? இருக்கவே இருக்காது. இந்த ஊர்ல துப்பறி சிங்கம் இருக்கணும், இல்லனா திருட இருக்கணும். எங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்துல எப்ப திருட்டு நடந்தது உண்டா? பாண்டியா எழுதிக்க. என்னப்பா கிடைச்சதா? இல்லீங்க ஜமா, எங்க அண்ணா இப்பதான் அங்கிருந்து வராது. இல்லையா? அது எப்படி? நான் சொன்னா தவறுமா? சரி போய் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் பச்சலமாத்தி, நான் வெளியே போறேன். என்னுடைய வகுப்பை நீ கொஞ்சம் பாத்துக்க. பாண்டியா எங்க? தோப்பு மீச. முதல்ல நீ நில்லு. அதென்ன சார், இவன் உட்கார்ந்துட்டானே என்ன சொல்றீங்க? உங்கள யோகி யாரு? உங்களை தனித்தனியா விசாரிக்க எனக்கு நேரம் இல்லை. முதல்ல நீ தான் கோல் சொன்ன. பாருங்க, நாளுக்கு நாள் பள்ளிக்கூடம் ஒரு விதமா. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். உங்களாலதான் பள்ளிக்கூடம் உருப்படாம போகுது. அது இல்லைங்க, உங்க மருமக பிள்ளை ராஜ் இருக்காரு. அதான் எனக்கு தெரியும் சொன்னே. அவனால்தான் பள்ளிக்கூடம் குட்டிச்சோர் ஆகும்னு. சரிதானே? ஆமாங்க. இப்ப ஊர்ல உள்ளவங்க கூட பையங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதான் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அங்க சொல்லு. என்ன விஷயம்? என்ன சொல்றதுங்க, உங்க மருமக பிள்ளை எப்பவும் பள்ளிக்கூடத்துல இருக்கிறது இல்ல, இருந்தாலும் பாடம் சொல்லி கொடுக்கறது இல்ல. என்ன செய்யறார்? என்ன செய்யறாரா? எப்பவும் கண்ணை மூடிக்கிட்டு நிஷ்டையில இருப்பார். இடையிடையில திருடன் திருடன் பிடி பிடின்னு கத்துவாரம்மா. ஆமாங்க, அவர் துப்பறியும் சிங்கமா. பாடம் சொல்லி கொடுக்காம பையங்களோட விளையாடிக்கிட்டே இருக்காரு. இப்படியே இருந்தா கொஞ்ச நாள்ல பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட வேண்டியதாங்க. அத மாத்திரம் செய்ய வேண்டாம். வேணும்னா ராஜுவை விலைக்கிட்டு வேற வாத்தியார போடுங்க. பள்ளிக்கூடத்தை மூடினா என் உயிரே போயிடும். காணாம போன நம்ம பெரிய பெண்ணு மகாலட்சுமி ஞாபகார்த்தமாத கட்டினது. ஏன் கவலைப்படுற? மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. இதோ நான் இப்போ போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். அம்மா, அக்காளும் என்ன போல குறும்புத்தனம் செய்வாளோ? இல்லம்மா, அவ ரொம்ப நல்ல மாதிரி. எப்பவும் குறும்பு செய்ய மாட்டா. கொடுத்தா சாப்பிடுவா, இல்லைன்னா பேசாம இருப்பா. எதுக்கும் அடம் செய்ய மாட்டா. அப்ப நான் பொல்லாதவ, அக்கா நல்லவ, அப்படித்தானே? இல்லம்மா, குறும்புத்தனம் செய்தாலும் நீ ரொம்ப நல்லவ. உன் அக்காவும் அப்படித்தான். எல்லாம் உட்காருங்க. ஏன் வாத்தியாரே, இதான படிப்பு சொல்லி கொடுக்குற லட்சணம்? நான் என்ன செய்யறதுங்க, 2 வகுப்பையும் பார்க்கணும்.
அங்க இருந்தா இங்க ரகல, இங்க இருந்தா அங்க விஷமா. நான் என்ன செய்யறது? தெரியும் தெரியும். அதுக்காக பையங்களை நிக்க வச்சு கொள்றதா? என்னமோ 30 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன பெரிய மனுஷன் அனுபவத்தை ஐஸ் வந்தா இதான் எனக்கு சொல்லி கொடுக்குற படிப்பு. ஆமாங்க, எங்க வாத்தியார்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நாங்களும் அதே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறோம். இப்ப வழக்கத்துக்கு மாறா நடக்கணும்னா நம்மால முடியுங்களா? தெரியும், நீங்க மாற மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக புது வாத்தியார்களை வர வைக்கிறேன், அப்ப எல்லாம் ஒழுங்கா நடக்கும். தெரியல? ஆமா. புதுசா வர வாத்தியாரு வந்தா என்ன பெருட்டுறாரு பாக்கலாமே. அத்தே சீதா, சீதா அத்தை வீட்டுல இல்லையா? இருக்காங்க. இது என்ன வேஷம் அத்தா? எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கேட்டு வேஷம் போட்டுக்க வேண்டான்னு. இப்படி இருந்தா நான் உங்களை கல்யாணமே செய்துக்க மாட்டேன். ரொம்ப சரி. பாண்டியா, இந்த உலகத்துல துப்பறியும் சிங்கம் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்குமா? நான் பார்த்ததே இல்லையா. கேட்டியா? அது போகட்டும், எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுங்க. பாட்டா? பாண்டியா, இந்த உலகத்துல துப்பறியும் சிங்கம் எங்கேயாவது பாடுமா? சிங்கமாவது பாடுறதாவது கர்ஜிக்கும் கர்ஜிக்கும். எங்க கர்ச்சனை பண்ணு. அப்படியே குதிரை, பூனை, நாய். இருப்பா இருப்பா. அப்பா இரு இரு இரு. இது பணக்கார வீடு, பணக்கார வீட்டு நாய் மாதிரி கத்து. அத்தே ராஜு, என்ன இது? பள்ளிக்கூடத்தை கவனிக்காம எங்க போனேன்? மாமா உன் பேர்ல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் என்னத்த செய்யறது? அவன் எரும மாட்டை காணுன்னு அழுதுகிட்டு வந்தான். அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டி போட்டுட்டு வர்றேன். ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே, எங்க அக்காவை கண்டுபிடிக்க கூடாது? இது என்ன பிரமாதம்? நான் என்ன கையால் ஆகாதவனா? அத்தை சொல்லுங்க, சரியா தேதி வாரியா சொல்லுங்க, எப்ப காணாம போச்சுது? 16 வருஷத்துக்கு முன்ன கும்பகோணம் மாசி மகத்துக்கு போனோம். அங்க ஒரே கூட்டம், சொல்ல முடியாது. குழந்தைய வேலைக்காரி கிட்ட விட்டுட்டு உழைக்க போனோம். குழந்தை பொம்மை கேட்டாளாம். அந்த பைத்தியக்காரி குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போனாலும் பொம்மையோட அவ வந்து பார்த்தா குழந்தை காணல. பாண்டியா எழுது. 16 வருஷத்துக்கு முன்ன மாசி மாசம் கும்பகோணம். அப்ப குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? சுமாரா 4 வயசு. 4 வயசு. அங்க அடையாளங்கள்? இல்லப்பா, மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மகாலட்சுமி மாதிரி. சரி, ஏதாவது மச்சம் கிச்சம் இருக்குதப்பா. வலது கால் கட்டை விரலுக்கு மேலே காசளவு மச்சம் இருக்கும். போதும், இது போதும். சரியான ஆதாரம் கிடைச்சு போச்சு. பாண்டியா எழுது. வலது கால். ஏத்தே குழந்தை காணாம போச்சுதே, அப்ப ஏதாவது நகை? அதிகமா ஒண்ணுமில்லை, ஒரு புலிநக மாலை மட்டும் போட்டிருந்த. போதத்தே போதும். எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். 6 மாசம் என்னப்பா, 6 வருஷம் ஆனாலும் சரி, குழந்தைய பார்த்தா போதும். அத்தே நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். பாண்டியா வணக்கம். வணக்கம். இந்த ராஜு இங்க வந்தானா? அத போறது அத்தான் தானே. ஏய் ராஜு, இங்க வா. இப்ப உன்னை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். தெரிஞ்சுதானே வாத்தியார் வேலையை நானே ரிசைன் பண்ணிட்டேன். நல்ல வேலை செஞ்சு உடனே பத்திரிகை விளம்பரம் செய். பரந்த நோக்கம் உள்ள BA படிச்ச 2 இளைஞர்கள் தேவைன்னு. ஆமா அப்பா, சங்கீதம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கட்டும். சரி மாமா, ஆம்பளைங்க சங்கீதம் ஒரு சங்கீதமா, பொம்பளைங்களா இருந்தா பிரமாதமா இருக்கும். அப்ப அதுல ஒருத்தர் பெண்ணா இருக்கட்டும். ஆமா அப்பா, நான் வாத்தியார் கிட்ட சங்கீதமும் வாத்தியார் கிட்ட இங்கிலீஷும் கத்துக்கிறேன். சரி அப்படியே செய். ராஜு, சம்பளம் ஆணுக்கு 200, பெண்ணுக்கு 250. இடவசதி சாப்பாடு இலவசம். மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? 2 பேரும் தம்பதிகளா இருந்தா பாதி செலவு மிச்சம். 2 வீடு 2 குடும்பம் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல BA படிச்ச தம்பதிகளா கிடைப்பாங்களா? அதுவும் சங்கீதம் தெரிஞ்சவங்களா? ஓ, கொள்ளையா கிடைப்பாங்க. இப்ப இடறி விடுற இடமெல்லாம் BA தானே. மாமா, இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. ஒரே வாரத்துல 9 ஜோடிகளை உங்க முன்ன நான் கொண்டாந்து நிறுத்துறேன். சரி அப்படியே செய். பாண்டியா எழுது. BA படிச்ச சங்கீதம் தெரிஞ்ச ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. சம்பளம் முறையே 200, 250 கொடுக்கப்படும். சாப்பாடு இடவசதி இலவசம். ஆனால் இருவரும் தம்பதிகளாக இருக்க வேண்டும். அதோட நம்ம விலாசத்தையும் எழுதிக்க. மிஸ்டர் ராஜு, துப்பறியும் சிங்கம், மாஜி தலைமை ஆசிரியர், தற்காலத்து காரியதரிசி, மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி, ஆண்டிப்பேட்டை போஸ்ட். அத்தே அத்தே எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம மகாலட்சுமி பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாமா? 2000 என்ன, 3000 கொடுக்கலாம். அப்படியா? பாண்டியா இதையும் எழுதிக்க. 3000 ரூபாய் சன்மானம். காணவில்லை. 16 வருடங்களுக்கு முன்பு கும்பகோணம் மாசி மகத்தன்று மகாலட்சுமி என்ற பெண் குழந்தை காணவில்லை. அப்போதைய வயது 4.
அடையாளங்கள்: சிவந்த மேனி, மகாலட்சுமி போன்ற உருவம், கழுத்தில் புலி நகமாலை, வலது காலில் காசளவில் மச்சம். ராகரசாமிருத பானமே தீனமே சங்கீதமே ஓ மனமே ராகரசாமிருத ராகரசாமிருத பானமே தீனமே ரங்கீதமே ஓ மனமே ராகரசாமிருத யாக யோக தியாக போக பாக்யம் தருமே யாக யோக தியாக போக பாக்யம் தருமே ராகரசாமிருத பானமே தீனமே சங்கீதமே ஓ மனமே ராகரசாமிருத சதா சிவமயமெனும் நாத ஓங்கார ஸ்வர சதா சிவமயமெனும் நாத ஓங்கார ஸ்வர ஞானமே ஜீவன் முக்தி சுகம் காணுமே ஞானமே ஜீவன் முக்தி சுகம் காணுமே மனமே ராகரசாமிருத கானமே தீனமே சங்கீதமே ஓ மனமே ராகரசாமிருத. குட் மார்னிங் மிஸ் மேரி. குட் மார்னிங் சார். என்ன வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. நாளைக்கே புறப்படுறேன். நாளைக்கையா? ஆமா, போகாம இருக்க முடியுமா? சர்க்கார் உத்தியோகம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது டியூஷன்கள் இருக்கா? எதுவும் இல்ல, இந்த ஒரு வருமானம் தான் சார். அப்படியா? அப்போ என் சிநேகிதர் தன் கம்பெனியில வேலை காலி இருக்குதுன்னு சொன்னார். போய் பாக்குறீங்களா? ஆக நீங்க சிபாரிசு செய்யுங்க. ஆகட்டும். இந்தாங்க. தேங்க்ஸ். குழந்தைக்கு சாரீர் நல்லா இருக்குது. சங்கீதத்தை நிறுத்தாதீங்க. ஆகட்டும். குட் பை. குட் மார்னிங். மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மோகன் இல்லீங்களா? உள்ளே இருக்கா? மிஸ்டர் பாரு, ஐ ஆம் சாரி டு சே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க சம்பளம். என்ன செய்யலாம் சார்? நீங்க ஊர் ஊரா மாறணும், நாங்களும் வீடு வீடா தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்கன்னா. ஆஹா, என் சிநேகிதன் ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னா லெட்டர் கொடுக்குறேன். தேங்க்ஸ். மோகன், நல்லா படிக்கணும் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நானா வரல, அவங்களா அனுப்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சிபாரிசு கடிதம் கொடுத்தாரா? நான் கேட்கல. கேட்டா மாத்திரம் கொடுக்க போறாரா? நான் கேட்டு கூட கொடுக்கல. இப்ப நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். அடையார். பின்ன இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களே, உங்க ஸ்டாண்ட் அங்க இல்ல? ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என் ஸ்நேகிதி இருக்கிறா, பார்க்க போகணும். நீங்க? மயிலாப்பூர். பின்ன எங்க நிக்கிறீங்களா? சைனா பசாருக்கு மருந்து வாங்க போகணும். பாருங்க, என் ஸ்நேகிதி ரொம்ப சீக்கா இருக்கிறா. என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறா, மருந்து வாங்க போனோம். நீங்களே சொல்லுங்க, பாட்டி முக்கியமா ஸ்நேகிதி முக்கியமா? என்ன அது? எக்ஸ்கியூஸ் மீ. குட் பை.
குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க பாட்டி மறந்த விஷயம் என்னாச்சு? பாட்டி அதான் வயசாயிடுச்சு. நாம மருந்து கொடுத்தா மாத்திரம் பிழைக்க போறாங்களா என்ன? எனக்கு ஹோப்ஸ் இல்லை. ஆமா, உங்க நேகிதி? அதேதான். நான் போய் பார்த்தா மாத்திரம் அவ பிழைக்க போறாளா என்ன? நானும் ஹோப்ஸ் விட்டுட்டேன். நான் ஒண்ணும் தூங்கல. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? ஒண்ணும் வேண்டாங்க. பாய், கூலா வாட்டர். உட்காருங்க. இப்போ நான் ஒண்ணும் எஜமானனும் இல்லை, நீங்க என் உத்தியோகத்தரும் இல்லை. பாருங்க, நம்ம நண்பர் அனுப்பிச்ச உங்களை நான் மதிக்கலைன்னா நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இங்க ஏதாவது வேலை இருந்தா நானா பார்க்க போறேன். யாருக்காவது கொடுத்து தானே ஆகணும். சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. பாருங்க, இந்த காலத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. அதுக்காகத்தான் ஒரு சிலருக்காவது உத்தியோகம் கொடுக்கவே என் வியாபாரத்தை விஸ்தரிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படிங்க யோஜனை? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு 6 மாதமாவது ஆகும் பாருங்க. எதுக்கும் அடுத்த வருஷமே என்ன வந்து பாருங்க. அவசியம் வர்றீங்களா? வர்றேன். ஆயத்தோட இருந்தா பாய். குட் மார்னிங். உட்காருங்க. சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? நோ தேங்க்ஸ். பாய், கூலா வாட்டர். பாருங்க, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்குது. இந்த நிலைமையில நம்ம சர்க்கார் புதிய காலேஜுகளையும் யூனிவர்சிட்டிகளையும் ஏற்படுத்தி வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்வது தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் தப்பு. சட்ட குட்டையான சரீரத்தை வெட்டிக்கிறோம். வேலை கிடைக்கிறேன்னு படிப்பை நிறுத்தக்கூடாது. ஆண் பெண் எல்லோரும் அவசியம் படிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடணும். அதுக்கு நான் அற்புதமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் வாட்டர் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பாருங்க, பணம் படைத்த ஆணோ பெண்ணோ வேலைக்கு போட்டி போடக்கூடாது. இதனால கால்வாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ உத்தியோகம் செய்பவர்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த வகையில அறவாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் பாக்கி உள்ளவங்க பரம ஏழைங்க, அதாவது பணம் இல்லாதவங்க. அவங்களும் உத்தியோகத்துக்கு போட்டி போடாம காசு உள்ள இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா முக்காவாசி பிரச்சனை தீர்ந்தாப்புலதான். மிச்சம் உள்ளவங்களுக்கு கச்சிதமா வேலை கிடைக்கும். எப்படிங்க நம்ம பிளான்? ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நம்ம பிளானை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவே ஒரு பணக்காரனையும் பதவியில உள்ளவனையும் பார்த்து கண்ணியமா கல்யாணம் செய்துக்கங்க. சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். அப்போ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? இல்ல. அப்ப என்ன இடியட்? ஓ மை காட். குட் மார்னிங். மார்னிங். மேரி, மேரி. வீட்டுல இல்லப்பா, டியூஷனுக்கு போயிருக்கா. வந்துடுவா, உட்கார். டேவிட் கொஞ்சம் காசு கொண்டு. தேங்க்ஸ். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப ஷையா இருக்கு, அதாவது ரொம்ப வெட்கமா இருக்கு. ஆமா தம்பி, எங்களுக்கும் வெக்கமா தான் இருக்கு. 6 மாசம் ஆச்சு உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியும். ஐயோ, அது நீங்க என்ன இப்படி தம்பி, கடன் பட்ட எங்களுக்கு தெரியாது. இத்தனை நாள் பொறுத்தது என்னமோ பொறுத்து, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. மேரியும் வேலைக்காக அலையிறான். கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிறோம். நோ 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 நோ, நான் பணத்துக்காக வரலீங்க. நான் வந்த விஷயம் வேற. மேரி, மேரின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். டெரிபிள். அவளுக்காகத்தான் என்ன கல்யாணம் செய்து வந்தவங்களை நான் கண்ணெடுத்து கூட பார்க்கல. ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட். என்னங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். நாங்க என்ன சொல்றது? நீ மேரிய கேட்டியோ? கேட்டேன். என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? முடியும்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல.
என்னங்க நீங்க உங்களுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா மேரியும் சரின்னு இதை பாரு சொல்லுங்க டேவிட். ப்ளீஸ். மேரிய கல்யாண விஷயத்துல நாங்க தலையிட விரும்பல. அவ இஷ்டப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க முயற்சி செய்து பாரு. முடிஞ்சா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. Of course, of course. Thanks. Good morning, Mary. Please. Mary. 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 Inside. பாத்தீங்களா பாத்தீங்களா பார்த்தேப்பா. என்ன இருந்தாலும் நீ அவ்வளவு அவசரப்படக்கூடாது. வாட் அவசரமா நானும் அப்படி இப்படின்னு 6 மாசம் பொறுத்திருந்தேன் 6 months. இனி அரசனும் கூட பொறுக்க முடியாது. மரியாதையா உங்க பொண்ணை சம்மதிக்க வைக்கிறீங்களா இல்ல என் பணத்தை எண்ணி கீழே வைக்கிறீங்களா? ரெண்டுல ஒண்ணு. That's all. அவ்வளவுதான். பொண்ணை சம்மதிக்க வைக்கிறது எங்களால முடியாது. இன்னும் உன் பண விஷயம் தானே. முன்னமே சொன்னே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன்னு. நோ 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 அதெல்லாம் முடியவே முடியாது. இப்பவே கோர்ட்ல கேஸ போட்டு ஜப்தி வாரண்டோட வந்து இந்த சாமான்களை நான் ஏலத்துல வைப்பேன். That's all. எதுக்குப்பா இந்த தகராறு? இதை வித்தாவது கொடுத்துருவோம். மேரி எக்ஸ்கியூஸ் மீ மேரி. அதாவது என்ன மன்னிச்சுக்கோ. என் நாக்குல இருக்கிற சாத்தானால நான் வாய் தவறி பேசிட்டேன். I am a fool. மேரி எனக்கு பணமே வேண்டியதில்லை. வேணும் நான் என்ன தான் எவ்வளவு வேணும்? உன் பணமும் வேண்டாம் நீங்க வேண்டாம். உன் பாக்கி தானே விட்டுறோம். ஆல்ரைட். ரொம்ப ஹாட்டா இருக்கு. மூச்செல்லாம் ஒரே சூடா இருக்கு. நான் போய் டாட்டா. குட் பை. எத்தனை நாளைக்குப்பா வெம்ச? இதை வித்தாவது கடனை தீர்த்துடுவோம். தீர வரையில் தீரட்டும். வேண்டாம்மா இதை விற்க வேண்டாம். ஆமா அம்மா, இது கிடைச்ச வேலையின் நேரமும் தான் நம்ம வீடும் ராசியா விளங்கு. கர்த்தரும் உன்னை எங்களுக்கு அளித்தார். என்னமோப்பா நீங்க சொல்றதும் புரியல செய்யறதும் புரியல. கிறிஸ்தவங்க நகையிலே இந்துக்களின் கடவுள் உருவம் எதுக்கப்பா? என்ன கடவுளோ என்ன மதமோ. அப்படியெல்லாம் இதர மதங்களை அலட்சியமா பேசாதேம்மா. ஒரு காலத்தில் நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஆனா கர்த்தர் உன்னை எங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்மையான மதம் எது என்பதை உணர்ந்தோம். உலகத்தில் உள்ள நதிகள் யாவும் ஒரே சமுத்திரத்தை எப்படி அடைகின்றனவோ அப்படியே உலகத்தில் உள்ள மதங்கள் யாவும் வழிபடுவோரை ஒரே ஆண்டவனிடம் சேர்க்கின்றன. சாமி 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 தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். தர்மம் செய்தால் புண்ணியம் உண்டு, கர்மம் தொலையுமே. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். கோடி வித்தைகளும் வயத்துக்காகவே குழுதே உடல் பிச்சை கேட்கவே. சாமி கோடி வித்தைகளும் வயத்துக்காகவே குழுதே உடல் பிச்சை கேட்கவே. பார்வை இல்லாம பார்க்க பிடிக்கல. சாமி பார்வை இல்லாம பார்க்க பிடிக்கல. பாடுபடவு இனி வழியும் தெரியல. தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். ஐஸ்கிரீம் தின்றால் பசி அடங்காது, காய்ச்சிருந்தாலே வயிறு நிறையாது. ஐயா அம்மா அப்பரே செய்யும் தாளமே சிறியதென்றாலும் தீராத வினையும் தேருமை. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். ஐயா கொடுக்கவும் அடியேன் வாங்கவும் எல்லாம் பூர்வீக பந்தமே. சாமி பிச்சை ஓட்டையே நீ மறந்தாலும் பிரம்மாவு ஏட்டிலே வரவு வச்சிட்டான். சாமி கிழக்கு பிரம்மாவு ஏட்டிலே வரவு வச்சிட்டான். தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். தர்மம் செய்தால் புண்ணியம் உண்டு, கர்மம் தொலையுமே. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி ஐயா அப்பனே